தாவீது ராஜா தேவன் மனதுக்கு உகந்தவன், வீரன், பாடகர். ஆனா ஒரு தவறான பார்வை அவனுடைய வாழ்க்கையையே குலைக்கப் போனது. ஒரு நாள் மாலை தாவீது அரண்மனை மேல்தளத்தில் நடக்கும்போது கீழே ஒரு பெண் குளிப்பதைக் கண்டார். அவள் பேர் பத்சேபாள். அவள் அழகாக இருந்தாள். அதோட சேர்ந்து தாவீது ஒரு ராஜா, நான் விரும்பினதை எதையும் பெற முடியும்னு நினைக்கிற அதிகாரத்தில் இருந்தார். அந்த ஒரு கணம் அவர் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளல. அவளை அழைத்து வரச் செய்து அவளுடன் உறவு கொண்டார். அதன் விளைவு பத்சேபாள் கருவுற்றாள். இங்கதான் உண்மையான பிரச்சனை ஆரம்பிச்சது. பத்சேபாள் யாருடைய மனைவி தெரியுமா? தாவீதின் மிகவும் விசுவாசமான வீரர்களில் ஒருவனான உரியாவின் மனைவி. அந்த நேரத்துல உரியா போர்க்களத்தில் இருந்தார். தாவீது பதற்றமடைந்தார். உரியாவை வீட்டுக்கு வரச் செய்தா அவன் தன் மனைவியோட இருப்பான். அப்போ இந்த குழந்தை அவனுடையதுன்னு நினைப்பான்னு ஒரு திட்டம் போட்டார். உரியா வந்தார். ஆனா அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவர் ரொம்ப நேர்மையானவர். என் சக வீரர்கள் போர்க்களத்தில் இருக்கும்போது நான் மட்டும் வீட்டில சுகமா இருக்க முடியாதுன்னு சொல்லி அரண்மனை வாசலிலேயே உறங்கினார். தாவீதின் திட்டம் தோல்வி. அப்போதான் அவர் அதிக மோசமான முடிவை எடுத்தார். உரியாவிடமே ஒரு கடிதத்தை கொடுத்து அவரை மீண்டும் போர்க்களத்துக்கு அனுப்பினார். அந்த கடிதத்துல என்ன இருந்தது தெரியுமா? உரியாவை மிகவும் ஆபத்தான இடத்துல நிறுத்து, மற்ற வீரர்கள் பின்வாங்கட்டும், அவன் சாகட்டும். அந்த கடிதம் உரியாவுக்கே அவனுடைய மரண உத்தரவு. திட்டம்படி உரியா போர்க்களத்தில் கொல்லப்பட்டார். அதுக்கப்புறம் தாவீது பத்சேபாளை திருமணம் செய்து தன் வீட்டுக்கு அழைத்து வந்தார். இப்போ எல்லாம் சரி, யாருக்கும் தெரியாதுன்னு அவர் நினைச்சார். ஆனா தேவனுக்கு எல்லாம் தெரியும். கடவுள் தீர்க்கதரிசி நாத்தானை அனுப்பினார். நாத்தான் ஒரு கதையை சொன்னார். ஒரு பணக்காரன் ஒரு ஏழையிடமிருந்த ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியை திருடி கொண்டான். இதை கேட்ட தாவீது கோபமடைந்து அந்த மனிதன் சாக வேண்டும்னு சொன்னார். அப்போ நாத்தான் நேரா கண்களை பார்த்து சொன்னார், நீயே அந்த மனிதன். அந்த நிமிஷத்துல தாவீதின் பாவம் முழுசா வெளிச்சத்துக்கு வந்தது. தேவன் தண்டனை அறிவித்தார். நீ ரகசியமா செய்த பாவம் பகிரங்கமா தண்டிக்கப்படும். உன் வீட்டிலேயே உனக்கு எதிராக எழும்புவார்கள். உன் வீட்டிலிருந்து பட்டயம் ஒருபோதும் விலகாது. தாவீது உடைந்தார். அவர் தன்னை நியாயப்படுத்தல, மற்றவர்களை குறை சொல்லல. தேவனிடம் அழுதார். மனம் திரும்பினார். அவர் எழுதிய சங்கீதம் 51 இன்னைக்கும் மனம் திரும்புதலுக்கான சிறந்த ஜெபம். தேவனே, என்னில் சுத்த இருதயத்தை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். தேவன் தாவீதை மன்னித்தார். ஆனா பாவத்தின் விளைவுகள் அப்படியே போகல. அவர்களுக்கு பிறந்த குழந்தை இறந்து போனது. அதுக்கு பிறகு நாத்தான் சொன்னது போலவே தாவீதின் மகன் அப்சலோம் அவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்து சிம்மாசனத்தை கைப்பற்ற முயன்றான். தாவீதின் குடும்பம் மிகுந்த துயரத்தை சந்தித்தது. இந்த பைபிள் உண்மை நமக்கு என்ன சொல்லுது? ஒரு தவறான பார்வை, ஒரு சின்ன பாவம் முழு வாழ்க்கையையும் குலைக்க முடியும். தேவன் மன்னிப்பவர்தான், ஆனா பாவத்துக்கு விளைவுகள் இருக்கும். இந்த மெசேஜ் உங்க மனசை தொட்டிருந்தா கமெண்ட்ல ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ளுங்கள்னு எழுதுங்க. இப்படி கண் திறக்கும் பைபிள் உண்மைகளுக்காக எங்களை பின்தொடருங்க.